இந்த எபிசோடில் நம்ம ஆஷ் எப்படி பீக்கச்சுவை மீட் பண்ணா அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். பேலட் டவுன் அப்படிங்கிற ஒரு இடத்துல 10 வயசுக்கு மேலே இருக்க பசங்களுக்கு அவங்களோட ஃபஸ்ட்டு பொக்கிமான ப்ரொஃபஸர் ஓக் தருவார். அந்த ஃபஸ்ட் பொக்கிமான் 3 ஸ்டார்டர் பொக்கிமான் இருக்குது. ஒன்று கிராஸ் டைப்பான பல்பசார், வாட்டர் டைப்பான ஸ்குவர்டல், அப்புறம் ஃபயர் டைப்பான சார்மேண்டர். இந்த 3ல் ஏதாவது ஒன்று செலக்ட் பண்ண விடுவாங்க. ஆஷ் இந்த கனவுலையே நைட்டு நல்லா தூங்கிட்டு அதையே கனவு கண்டுகிட்டு இருக்கான். விடிய காலையில் எந்திரிச்சா ரொம்ப லேட் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஆஷ் வேகமாக ஓடுறான். அவனுக்கு பல்பசார் இல்லை ஸ்குவர்டல் இல்லை சார்மேண்டல் 3ல் ஏதாவது ஒன்றாவது கிடைக்கணும்ட்டு. ஆனால் அவனோட கெட்ட நேரம் அங்கே போகிறப்ப ஆல்ரெடி கேரி ஓக் அப்படிங்கிறவர் ப்ரொஃபஸர் ஓக்கோட பேரன். அவன் இருந்த லாஸ்ட் பொக்கிமானை வாங்கிட்டு போயிட்டான். ஆஷ் போய் கேட்குறான், என்னோட பொக்கிமான் எங்கன்ட்டு. அப்போ ப்ரொஃபஸர் ஓக் சொல்கிறாரு, உனக்கு விட சீக்கிரமாக வந்தவங்க 3ஐயுமே எடுத்துகிட்டு போயிட்டாங்கன்ட்டு. அப்போ ஆஷ் மனம் உடஞ்சி போயிடுறான். அப்போ எனக்கு பொக்கிமான் எதுவுமே கிடையாதா அப்படின்னு கேட்குறான். அதுக்கு ப்ரொஃபஸர் ஓக் சொல்கிறாரு, இன்னும் ஒரு பொக்கிமான் இருக்குது, ஆனால் அது உனக்கு சரிப்பட்டு வருமானு தெரியாதுன்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு டைம் பீக்கச்சுவை கொடுக்குறாரு. பீக்கச்சுவுக்கு சுத்தமாக ஆஷை பிடிக்கவே இல்லை. எப்படியும் பீக்கச்சுவை அவன் எடுத்துகிட்டு அவனோட பொக்கிமான் பயணத்தை ஆரம்பிச்சிடுறான். ஆஷ் இப்போ போகிற வழியில் ஃபஸ்ட்டு ஒரு பிஜியை பார்க்குறான். பிஜிங்கிற பொக்கிமானை பிடிக்கிறதுக்கு பீக்கச்சுவை அதை தாக்க சொல்கிறான். ஆனால் பீக்கச்சு இன்னும் அவன் சொல்கிற பேச்சை கேட்க மாட்டேங்குது. அது போய் ஒரு மரத்தில் ஏறிக்குது. ஆஷ் சொல்கிறத கண்டுக்க மாட்டேங்குது. ஆஷ் தானாகவே அந்த பிஜியை பிடிக்க ட்ரை பண்ணி தோல்வி அடைஞ்சிடுறான். அதுக்கப்புறமேட்டு இன்னொரு பிஜி அங்கே இருக்குதுன்னு நினச்சி கல் எடுத்து தூக்கி எறிஞ்சு அந்த பிஜியை பீக்கச்சுவோட உதவி இல்லாமல் பிடிக்கலான்னு பார்க்குறான். ஆனால் அந்த கல் அடிப்பட்ட பறவை பிஜி கிடையாது, ஸ்பியரோ. ஸ்பியரோ பிஜி மாதிரி சாஃப்டான பறவை இல்லை, அது ரொம்ப ஆக்ரோஷமானது. ஸோ அந்த பிஜி ஆஷை தாக்க ஆரம்பிச்சிருது. ஆஷ் சேர்ந்து பீக்கச்சுவையும் தாக்க ஆரம்பிச்சிருது. ஏன்னா பீக்கச்சு ஒரு ட்ரெயினரோட பொக்கிமான் அப்படிங்கிறனால இந்த மாதிரி இருக்க பொக்கிமான் ட்ரெயினர் வச்சுருக்க பொக்கிமானை பார்த்தா பொறாமையாகி அதை தாக்க ஆரம்பிச்சிடும். அந்த நேரத்தில் பீக்கச்சு அதோட எலக்ட்ரிக் ஷாக்கை யூஸ் பண்ணி ஸ்பியரோவை அட்டாக் பண்ணிடுது. ஸ்பியரோ கீழே விழுந்த உடனே அதோட மற்ற கூட்டாளியான எல்லா ஸ்பியரோவையும் கூப்பிட்டுட்டு துரத்திட்டு வருது ஆஷையும் பீக்கச்சுவையும். ஆஷும் பீக்கச்சுவும் காட்டுக்குள்ளே பயந்துட்டு ஓடுறாங்க. காடு தாண்டி அடுத்து ஒரு கடலில் குதித்து அது வழியாக வெளியே வந்தால் மிஸ்டின்னு ஒரு பொண்ணு அங்கே மீன் பிடிச்சிட்ருக்கா. அவன் மீன் பிடிக்கிற அந்த தூண்டிலில் ஆஷும் பீக்கச்சுவும் மாட்டி அவங்கள மேலே தூக்கிடுறா. அதுக்கப்புறம் பின்னாடி அந்த ஸ்பியரோ வரதை பார்த்துட்டு ஆஷ் மிஸ்டி கிட்ட, உன்னோட சைக்கிள் எனக்கு கொடு, நான் தப்பிச்சுட்டு அப்புறமேட்டு உன்கிட்ட கொண்டு வந்து கொடுத்துட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆஷ் அதை எடுத்துகிட்டு ஓட ஆரம்பிக்கிறான். போயிட்டே இருக்க போக மழை வேற ஸ்டார்ட் ஆயிடுது. அந்த மழை பயங்கரமாக ஆகுறப்ப ஆஷ் வழுக்கி விழுந்துடுறான். பீக்கச்சுவும் ஒன்றுமே ஆகாத மாதிரி கீழே கிடக்குது. அப்போ ஆஷ் சொல்கிறான், பீக்கச்சு நீ இந்த பொக்கி பால்குள்ளே போயிரு, நான் உன்னை காப்பாற்றுறேன் அப்படின்ட்டு. ஆனால் பீக்கச்சு அதை மறுத்துக்கிட்டு இல்லை முடியாதுன்னு சொல்லுது. அப்போ ஆஷ் பீக்கச்சுக்கு முன்னாடி போய் நின்று அத்தனை ஸ்பியரோவையும் பார்த்து ஒரு சேலஞ்சு விடுறான். நான் தான் இந்த உலகத்திலேயே பெரிய பொக்கிமான் மாஸ்டராக ஆக போகிறேன், அதை யாராலையும் தடுக்க முடியாது, ஒரு கூட்டமான ஸ்பியரோவாலையும் முடியாது, முடிஞ்சால் என்னை தாக்குங்கன்னு சொல்கிறப்ப எல்லா ஸ்பியரோவும் ஆஷை நோக்கி தாக்க வருது. அப்போ பின்னாடி இருக்க பீக்கச்சு அவனோட தோளில் ஏறி ஒரு பவர்ஃபுல்லான தண்டர் ஷாக் விட்டு மொத்த ஸ்பியரோக்களையும் பொசுக்கிடுது. காலையில் அவங்க எந்திரிக்கிறாங்க. எந்திரிச்சு பார்த்தாங்கன்னா அங்கே ஒரு மிஸ்டீரியஸான பறவை போயிட்டுருக்கு. ஆஷும் பீக்கச்சுவும் அவங்கவுங்க பார்த்து சிரிச்சுக்கிட்டு சந்தோஷமாக இருக்காங்க. இப்படி தான் ஆஷ் பீக்கச்சுவை பார்த்தான்.